அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போல்லாம் யூடியூப்பில் அதிகமாக ஒரு ட்ரெண்டிங் ஸ்லீவ்னு நிறைய பேர் தைச்சி காமிச்சிட்ருக்குறாங்க. அதே ஸ்லீவ் தான் நானும் ஈஸியான முறையில் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு நான் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்லீவும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லைனிங்கும் மெயின் கிளாத்தும். இப்போது மெயின் லைனிங்கில் நம்ம நார்மல் கையளவு அவங்களுக்கு 8.5 இன்ச் எடுத்துருக்குறேன். அவங்க ரொம்ப அதிகமாக எல்போ ஸ்லீவ் ஆட்டவும் வேண்டாம், ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம், கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கட்டும். கீழே டேப்லெட் பீடு ஹேங்கிங் அது வச்சுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு சேர்ந்து வர மாதிரி வந்துடும். அதனால் 8.5 இன்ச்சு போதுன்ட்டாங்க. இப்போ 8.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு கையோட அகலம் 7 இன்ச்சு, ஆம்கோலை அவங்களுக்கு 5.5, அது கூட 1.5 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு எடுத்தாச்சு. இப்போ கை லூஸ் அவங்களுக்கு 5.25. இப்போ அவங்க கொஞ்சம் கம்மியாக பஃப்பு கேட்டாங்க. இப்போ அதிகமாக வேணும் அப்படின்னா நாம் இங்கேருந்து இங்கே நார்மலாக எடுத்த ஸ்லீவ் அளவு இதிலிருந்து நாம் ஒரு 3 இன்ச்சுக்கு அதிகமாக எடுத்து மறுபடியும் இந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சு எடுத்து இப்படி பாக்ஸ் போட்டு அதில் வளைவு எடுக்கலாம். இப்போ அவங்க கொஞ்சம் கம்மியாகவே போதுன்னாங்க. அதனால் நான் 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். 2 இன்ச்சு நம்ம நார்மல் அளவுலேருந்து மறுபடியும் ஒரு 2 இன்ச்சு ஹைட் எடுத்து அதே 2 இன்ச் அளவுக்கு பாக்ஸ் போட்டிருக்கு. இந்த பாக்ஸ் போட்டு இப்படி வளைவு வெட்டியிருக்கிறேன். வளைவு வெட்டி நம்ம நார்மலாக வெட்டியிருக்கிற ஸ்லீவில் கொண்டாந்து இது ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சும்மா கொஞ்சமாக பஃப்பு போதும் அப்படின்னாங்க. அதனால் 2க்கு 2 பாக்ஸ் போட்டு அதை வளைவு எடுத்து நம்ம நார்மல் ஸ்லீவில் கொண்டாந்து ஜாயின் பண்ணி இப்போ இதில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு 2 பக்கம் பஃப்பு வச்சா கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ நான் இதை வெட்டியாச்சு. இது 2 ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்து இணைச்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். நான் இந்த ஸ்லீவோட எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இருங்க, இதை இணைச்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அதுபோக இங்கே பாருங்கள், இதில் அந்த டிசைன் வைக்கிறதுக்காக இப்படி கிராஸாக துணி மடித்து வைக்கிறாங்க எல்லா இதுலேயுமே. அதுக்கு சரியா எல்லாம் ஒரே மாதிரியே பண்ணாட்டின்ட்டு நான் இதே கலரில் நெட் கிளாத் எடுத்துருக்குறேன். நெட் கிளாத் எடுத்து இதில் 3 இன்ச்சுக்கு இப்படி 4ஆக மடித்து போட்டு இங்கே கரெக்டாக 3 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். 2 பீஸ் கட் பண்ணி அதையும் 2ஆக மடித்து அடிச்சிருக்கிறேன். இப்போ 3 இன்ச்சுக்கு எடுத்து இப்படி கட் பண்ணியிருக்குது. கட் பண்ணதை இப்படி 2ஆக மடித்து அடிச்சிருக்கிறேன். இப்போ நான் இந்த நெட் கிளாத்தை தான் நான் இப்படி வச்சு உங்களுக்கு டிசைனில் அது எப்படின்னு காமிக்க போகிறேன். இப்படி கிராஸாக வைக்கிற மாதிரி யூடியூப்பில் ஒரு ப்ளவுஸ் வந்துகிட்டே இருக்கலாங்க. அதே ப்ளவுஸு தான் இது. ஆனால் நெட் கிளாத்தில் வச்சு லேஸ் ஒர்க் பண்ணி எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இருங்க, இது எல்லாம் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லைனிங்கு மெயின் கிளாத்து 2யும் ஏகம் ஓரம் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ சரி பாதி அளவுலேருந்து இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுத்துருக்கிறேன். கட் மார்க் கொடுத்துருக்குறேன். இது எதுக்குன்னா இங்கேருந்து இப்படி லைட்டாக இப்படி ப்ளீட் வச்சுக்கிறதுக்கு. இந்த அளவு உங்களுக்கு ப்ளீட் இருந்தால் போதும். இந்த அளவு தான் வரும், ப்ளீட் வரும். இப்போ நான் வச்சு அடித்தாச்சு. கீழே பார்டரோடைய வெட்டியிருக்கலாம் மெயின் கிளாத்து. ஏன்னா பார்டர் வெட்டிட்டோம்னா நம்ம அந்த கிராஸ் பீஸ் வைக்க அந்த பார்டரும் சேர்ந்து கவர் ஆயிடும். அதனால் நான் பார்டர் தனியாக வச்சு வெட்டிட்டேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் ப்ளீட் வச்சேன். கடைசியில் பார்டரை நம்ம கீழே வச்சு இப்படி மேலே திருப்பிட்டோம்னா பார்டரும் நம்மளுக்கு நீட்டாக மேலே வந்துடும். அதுக்காக பார்டர் தனியாக வெட்டி வச்சுட்டேன். இப்போ நெட் கிளாத்துகளெல்லாம் நான் தேய்ச்சி அயன் பண்ணிட்டேன். 3 இன்ச்சு வெட்டி அதை 2ஆக மடித்து பாருங்கள், இப்படி அயன் பண்ணியாச்சு. நெட் கிளாத்தை அயன் பண்ணால் ஒன்றும் ஆகிறதில்ல, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீட்டாக நின்றுக்குது. அயன் பண்ணிவிட்டேன். ஒரு பீஸு ப்ளைனாக விட்ருக்குறேன். ஒரு பீஸில் பாருங்கள் லேஸ் வச்சு இப்படி அடிச்சிருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்கு போட்டு அதில் இந்த ப்ளவுஸ் எப்படின்னு போட்டு காமிச்சதாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ லேஸை நம்ம நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம்னா நாம் இப்படி பஃப் வச்சோம். கடைசியில் ஒரு லைனு இது இப்படி லேஸ் வச்சு இப்படி ஒரு லைன் வைக்கிறது, மறுபடியும் ப்ளைனாக ஒரு லைனு இப்படி கடைசி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்டர் வச்சு அடித்து திருப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ அதுதான் எப்படின்னு உங்களுக்கு தைச்சி காமிக்க போகிறேன். நெட் கிளாத்து எந்த பிரச்சனையும் இல்லை. 3 இன்ச்சு வெட்டி 2ஆக மடக்கி ஒரு அயன் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்குது.
எல்லாம் அதாவது துணியில் தான் அந்த லைன் வச்சு காமிச்சாங்க. சரி, நான் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே நெட் கிளாத்தில் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இனி மிஷினில் போய் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இன்னொரு இதுங்க, இப்போ வந்து நம்ம சரி பாதிக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும் சென்ட்ரலில். இப்போது 2 துணி சரி பாதியாக மடித்து இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடித்து சென்ட்ரலில் ஒரு கோடு. இப்படி கோடு போட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த லைனுக்கு கரெக்டாக வச்சு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்படி கோடு போட்டு நம்ம இங்கெல்லாம் பஃபு கொஞ்சம் தூக்கி வரையில் நம்ம இதிலிருந்து தான் இப்படி கிராஸ் பீஸ் வரணும். இங்கே வரையில் நம்ம அந்த கிராஸ் பீஸு நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இப்படி தூக்கி வரையில் நம்ம கிராஸ் பீஸு இங்கே வந்து இங்கேருந்து தான் வர்ற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இது இப்படி ப்ளீட் வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நாம் இப்படி இந்த புள்ளி டச் பண்ணி நம்ம இந்த வியூ போகிற மாதிரி இப்படி போட்டுக்கணும். இப்போ அதுக்கு வந்து நாம் இப்படி கிராஸாக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி போட்டோம்னா ஒவ்வொரு ஸ்கேல் அளவுக்கு இந்த இப்படியா திருப்பி அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஸ்கேல் அளவுக்கு இப்படி இப்படி லைனாக போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் நம்ம அந்த லைனில் தைப்போம். மறுபடியும் இருக்கிற லைனெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த தையல் கவர் பண்ணி வர்றதுனால கொஞ்சம் தள்ளி தவிர அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம லைன் இது வந்து போட்டுக்கிறோம், நம்ம லைன் தெரியணுங்கிறக்கோசரம் இப்படி போடுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் நாம் இங்கே வச்சு அடிக்கல. இந்த இடம் நம்மளுக்கு இப்படி வரும். ஃபஸ்ட்டு வந்து பப்பு வச்ச கடைசியில் இப்படி வைப்போம். இப்படி வைக்கல, ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் இதுக்கு கவர் ஆகிற மாதிரி இப்படி வரும். அதுக்கப்புறம் அடுத்த லைன்லேருந்து இதையும் மூடுற மாதிரி இப்படியே வச்சுட்டு வரையில் நம்மளுக்கு அந்த லைன் தெரியணுங்கிறக்கோசரம் தான் இப்படி போடுறோம். நம்ம இவ்வளோ லைனுக்கு வைக்கிறது இல்லை. கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்மளுக்கு பார்டர் வந்துடும். அதே மாதிரி அல்லையிலையுமே நம்ம இந்த கடைசி வரைக்கும் நம்ம அந்த கிளாத்து கொண்டு போகணுங்கிறது இல்லை. இப்போ கை லூஸு இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சில் இருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே அதே அளவுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். கை லூஸு 5.5 இன்ச்சு விட்டு 5.5 இன்ச்சு கை லூஸ் விட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சில் இருந்து, ஏன்னா நம்ம அதுக்கு கை லூஸ் விட்டதுலேருந்து மறுபடியும் நமக்கு அது அவ்வளோ தூரம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்படி வச்சிட்டோம்னா நாம் வைக்கிற டிசைனுக்கா இப்படி வச்சு இப்படி இந்த கோட்டுக்குள்ளே அடங்கினா போதும். இதுக்கு வந்து நம்ம கிளாத் கொடுத்து அடித்து இப்படி மடக்கி திருப்பிக்கலாம். அந்த பிசுறு தெரியாது இருக்கிறக்க அடித்து திருப்பிக்கலாம். நம்ம வைக்கிற டிசைனுக்கா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி பார்டர் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கவர் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்கிறேன். இனி மிஷினில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் பஃப்பு வச்சுக்கலாம். பஃப்புக்கு வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு 2 பக்கம் கட் மார்க் போட்டிருந்தோம் சென்ட்ரல்ருந்து. இப்போ அந்த பகுதியை மட்டும் கரெக்டாக மடித்து நம்ம பஃப் வச்சுக்கலாம். இந்தல ஒரு 3 வரும், அந்தல ஒரு 3 வரும். சென்ட்ரல்ருந்து ஒரே மாதிரி அப்படியே ப்ளீட் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. குட்டியாக ஒரு ப்ளீட் வச்சு குட்டி பஃப் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்தளவு தான் நம்மளுக்கு பஃப் இருக்குது. இப்போ இதில் வந்து நாம் அதுக்கு இன்னொரு தையலும் மூட்டிக்கலாம். இதில் வந்து நாம் உனி கீழே ஒவ்வொரு லைனாக நாம் அந்த டிசைனுக்கு வைக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு கோடு விட்டுட்டு அந்த செகண்ட் கோடில் தான் நாம் கிளாத் வைக்கணும். கிளாத் வச்சு நாம் வைக்கல, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கோடுக்கு வந்துக்கு. இப்போ பாருங்கள், லேஸ் வச்சு அடிச்சிருக்கிறோமா அந்த நெட் கிளாத்து, அதை வந்து இப்படி ஒரு லைன் வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அந்த இடம் எந்த இடம் வருதுன்னு பார்த்து அதை கட் பண்ணிக்கலாம். லேஸில் நிறைய ஸ்டோனுக்கு வச்சுருக்குறாங்க,
அது நம்ம ஊசியில் போடுங்கிறக்கோசரம் அந்த ஊசி போடுற இடம் மட்டும் அந்த ஸ்டோனை ஒவ்வொன்று எடுத்துடலாம். இப்போ 2 பக்கம் கட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக நம்ம வந்து ஏன்னா இங்கே ஓரத்தில் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் அங்கே 1/4 இன்ச்சு விட்றக்கு வேணும். அதிலிருந்து கரெக்டாக வச்சுக்கிறோம். முதல் வரியை விட்டு அடுத்த வரியில் நாம் துணி வைக்கிறோம். இப்போது ஒரு லைன் அப்படியே அந்த லேஸ் வச்சு அடிச்சிருக்கிறோமா, அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு வித்தியாசத்தில், ஏன்னா லேஸ் வந்து 1.5 இன்ச்சு கணக்கு 3 இன்ச்சு துணி எடுத்து 1.5 இன்ச்சுக்கு மடிச்சிருக்கிறோம். இப்போ பாருங்கள், அடுத்த துணியை இப்படி வச்சுக்கலாம், அடுத்த லேஸு இப்படி வச்சுக்கலாம். வச்சு கரெக்டாக நம்ம சென்டரில் கோடு போட்டிருக்கிறோம்லங்க, அந்த கோடு கிட்ட வந்து ஊசி நிறுத்தி திருப்பிக்கணும். இப்படி திருப்பினா ஒவ்வொரு அந்த வி ஷேப்பும் கரெக்டாக அந்த கோட்டுக்கு வந்தே தான் திருப்பணும். இப்போ துணி சிகப்பு, நெட் கிளாத்து சிகப்புங்கிறனால பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. இனி அடுத்தது வந்து நம்ம நெட் கிளாத் வச்சுக்கலாம். இப்போ ஒரு லைன் வந்து லேஸ் வச்சு அடித்த நெட் கிளாத்து. இனி அடுத்தது ப்ளைனாக நெட் கிளாத்து. இப்போ பாருங்கள், இப்படி வச்சு அடிச்சிருக்கிறோமா. இப்போ அடுத்த லைன் வைக்கல அந்த நெட் கிளாத்தை அந்த தையல் கவர் ஆகிற மாதிரி அப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சு இப்படி ஓட்டிக்கிறோம். ஆனால் நம்ம வச்சு அடிக்கிற நெட் கிளாத்து ஒரே அளவு தான். 3 இன்ச்சு இது வெட்டி 1.5 இன்ச்சுக்காக மடித்து அடித்து அதையும் ஒரு தேய்ச்சிருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இது வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு நெட் கிளாத்து இருந்தால் இது பண்ணலாம், இல்லாட்டி அதையவே நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த லேஸுக்கு நம்ம தையல் அடித்த முழங்க அந்த தையல் கவர் ஆகிற மாதிரி இப்போ சென்ட்ரு தையலில் அந்த ஊசி நிறுத்தி மறுபடியும் திருப்பிக்கலாம். திருப்பி அப்போ தான் சென்டரில் கரெக்டாக அந்த வி ஷேப்பு நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதையும் வெட்டிக்கலாம். இனி அடுத்த லேயரு நம்ம நெட் கிளாத்து, லேஸ் வச்ச நெட் கிளாத்து சாதாரண. இப்போ பாருங்கள், அந்த தையல் மறைக்கிற மாதிரி இப்போ இந்த துணியை அது மேலே வச்சு இப்படி அடிச்சுக்கலாம். இப்போ நெட் கிளாத்து தையல் பாருங்கள், அந்த ஸ்டோனுகளை நம்ம தையலுக்கு படுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோனுகளை எடுத்துடலாம். இப்போ இப்படியே வச்சு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் தூரம் போனால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வைக்கிற லேஸ் கிளாத்தை அதை அப்படியே வச்சுக்கலாம். கரெக்டாக இது அதே மாதிரி தான், அந்த சென்ட்ரு கோட்டுக்கு கரெக்டாக அந்த வி ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி அந்த ஊசி அங்கே தான் நிறுத்தணும். அப்படி நிறுத்தி மறுபடியும் திருப்பிக்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. அந்த துணி பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. இனி அடுத்தது வந்து நாம் நெட் கிளாத்து சாதாவாக வச்சுக்கலாம். அந்த ஊசியில் இதாகுன்னு சொல்லி அந்த ஸ்டோனுகளெல்லாம் அப்படி எடுத்துடலாம். ஏன்னா அதெல்லாம் உள்ளே மரபாக போயிடும், மறைச்சிக்கு. அதை அடுத்த கிளாத்து வைக்கல, அதுக்குள்ளே மறைச்சிரு. இப்போ நெட் கிளாத்து இப்படி வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த லேஸோட தையல் கவர் ஆகிற மாதிரி அந்த நெட் கிளாத்து வச்சு இப்படி அடிச்சுக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்படி வச்சு கரெக்டாக அந்த சென்டர் கோட்டில் ஊசி நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம லைனாக வரைஞ்சதுக்கு பூரா இப்போ துணியில் கவர் ஆகிடும் அந்த கோடுக்கு பூரா. இப்போ இப்படி திருப்பி மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இனி அடுத்த லைனு நம்ம லேஸ் வச்சு அடித்த நெட் கிளாத் வைக்கலாம். இனி வந்து நம்ம அந்த ஓரமே போகணுங்கிறது இல்லை, ஏன்னா கீழே வந்து பார்ட்ரு அடித்து மேலே திருப்பி வர்றதுனால நம்ம கொஞ்சம் கேப் விட்டே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் லேஸ் வந்து ஒரு கைக்கு மட்டும் 1 மீட்ரு, இந்த பெரிய லேஸ் வந்து வாங்கியிருந்தேன், 2 மீட்ரு வாங்கியிருந்தேன், 2 கைக்கு சரியாக போச்சு. இப்போ கரெக்டாக இந்த லைன் வைக்கிறதோட அந்த லேஸு சரியாக போச்சு. அது போக கீழே லேஸ் வேறு மாதிரி அது வாங்கியிருந்தது. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு லுக்காக இருக்கிற லேஸு நல்லா பெருசாக வேணும் அப்படின்னா ஒரு கைக்கு 1 மீட்ரு போதும் நம்மளுக்கு. ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வைக்கிறதுனால அளவாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கலாம். இப்போ சைட்லேயும் அந்தெல்லாம் கவர் பண்ணிடுவோம். சென்டரில் கேப் வர்றதும் பார்டர் நம்மளுக்கு மறைச்சிக்கு, கீழே வரைக்கும் போகணுங்கிறதில்ல. இப்போ இப்படி ஓட்டிக்கலாம்.
இனி வந்து 2 சைடும் நெட் கிளாத்து இந்தல்ல அந்தல்ல இதுக்கு 2 இது வச்சுட்டு அதே மாதிரி இந்தல்லையும் 2 வைக்கணும். வச்சு அடிச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ கீழே பார்டர் திருப்பிட்டோம்னா அது கேப் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி நெட் கிளாத் வச்சு இப்படி அடிச்சுக்கலாம். இந்தல்ல அடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நெட் கிளாத் வச்சு அடிச்சுட்டேன். இனி வந்து நம்ம சைடு அடிச்சுக்கலாம். சைடு வந்து கை லூஸுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருந்தோம்லங்க, அதிலிருந்து நம்ம நெட் தையல் அப்படியே சைடு அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இப்போ வச்சுருக்கிற டிசைனுக்குள்ளே அதில் கவர் ஆகி உள்ளே போயிடும். இப்படி சைடு வச்சு அடிச்சுக்கலாம். தேவைப்பட்டால் அந்த கடைசி வரைக்கும் கொண்டு போகலாம். நம்மளுக்கு இந்த அளவுக்கு டிசைன் போதும். நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம மறுபடியும் ப்ளைனாக தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இங்கெல்லாம் ஸ்டிச்சிங் லைன் தான் போகும். இப்போ இந்த தையல் மறைக்கிறக்கோசரம் இந்த இடத்துல நான் நார்மலாக இருக்கிற லேஸ் வச்சு அதில் அடிக்கிறேன். நான் அந்த தையல் தெரியாது இருக்கிறக்கோசரம் இது ஒரு டிசைனாக அல்லையில் இப்படி வந்துடுது. படிமான தையல் போடுறதுக்கு பதிலாக அதுலேயே லேஸ் வச்சு அப்படியே ஒரு அடி அடிச்சிட்றேன். இப்போ பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. நாம் வச்சு அடித்த டிசைனுகளும் உள்ளுக்குள்ளே கவர் ஆகி அந்த துணிக்கு 2 லைனிங்க்குமே இப்போ நம்ம வச்ச துணிக்குமே சென்டரில் அது போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் அடிச்சுக்கலாம். நெட்டாக அந்த துணி வச்சு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இது எல்லாம் அடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸுகளெல்லாம் வெட்டிட்டோம்னா நீட்டாக நம்ம ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கோட்டு கொண்டு போய் அந்த நான் வச்ச டிசைனுகளும் உள்ளே கவர் ஆகிருக்கணும். வெளியே நீட்டிகிட்டு இருக்கிறக்கில்லாத உள்ளே கவர் ஆகி இதுக்கு அதே மாதிரியே நம்ம லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். இப்படி அடிச்சிட்டோம்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ கீழே வந்து நாம் பார்ட்ரு கெட்ட பக்கம் பார்ட்ரு வச்சு அதே மேலே நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். பார்டர் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வரும். இப்போ பாருங்கள் இந்த சைடு 1/4 இன்ச் அளவில் சென்ட்ரு பார்த்து அந்த பார்டர் வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சு இப்படி ஓட்டிக்கலாம். ஏகமும் கரெக்டாக 1/4 இன்ச் அளவில் இப்படி வச்சு ஒரு தையல் ஓட்டிக்கலாம். பார்டர் பெருசாக இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நாம் ப்ளவுஸ்லேயுமே பார்டர்லேயும் சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சோம்னா 2 பக்கமும் கரெக்டாக தையலுக்கு வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த தையலை உள்ளே திருப்பி ஒரு படிமான தையல். இப்போ நாம் வச்ச டிசைனுங்க கொஞ்சம் விட்டு கேப் விட்டு வச்சுருந்தாலுமே அது இந்த பார்டரில் நம்மளுக்கு கவர் ஆகிக்குது. உள்ளுக்குள்ளே போயிடுதா, அதனால் நம்மளுக்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது. இப்போ அந்த பார்டரை இப்படி திருப்பிக்கிறோம். திருப்பிட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இப்போ நான் பார்டரை கவர் பண்ணுற மாதிரி 2 பக்கம் தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்குறேன். ஏன்னா கீழே வந்து டேப்லெட் பீடு கொடுத்து ஹேங்கிங் மாதிரி கீழே தொங்குறதுக்கு டேப்லெட் பீடு கொடுக்கறதுனால 2 பக்கம் அந்த லேஸ் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. அதனால் நான் 2 பக்கமும் இப்போ தையல் அடிச்சும் கடைசியில் சுற்றி அப்படியே லேஸ் வச்சு அடிச்சுக்குவேன் 2 லைனுக்கு அப்படியே. இது எல்லாம் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் இந்த டேப்லெட் பீடெல்லாம் வச்சேன் கடைசியில். இந்த லேஸ்லேயே அப்படித்தான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோனுகள்லாம் அதிலிருந்து எடுத்துடலங்க, அதையெல்லாம் இந்த லேஸில் ஒட்ட வச்சு அந்த டேப்லெட் பீடு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ ப்ளவுஸை வந்து நார்மலாக இந்த அளவு இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுன்னா 2 பக்கம் லேஸு கொடுத்து அந்த டேப்லெட் பீடு கொடுக்குறது நான் எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்டோனுகளும் சேர்ந்து ஒட்டிட்டோம்னா ரொம்ப லுக்காக இருக்குது பார்க்குறக்கு ப்ளவுஸு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். டேப்லெட் பீடெல்லாம் வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.